ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ட்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுறது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரதில்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் ப்ளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hello everyone, welcome to 100 Learning Together. So 11 students board exam preparationலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, ஸோ கண்டினியூஸாக ரிவிஷன் எக்ஸாம்ஸும் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இன்னிலேருந்து பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 30 days இருக்கு இல்லையா பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ நம்மளோட ரிவிஷன் ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தனியாக படிக்க வேணாம், ரிவிஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் 2 hours ஒரு சப்ஜெக்ட் அப்படி நம்ம படித்தோம் அப்படின்னாலே அந்த 1 monthல நம்ம கண்டிப்பாக எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்லையும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ஸை பார்த்தினா பயமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம எந்த சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட்னியில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 லிவிங் வேர்ல்ட். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2-3 மார்க்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டான 2-3 மார்க்ஸ். ஸோ இப்போவே என்ன பண்ணிடலாம், நம்ம பென் பேப்பர் என்னெல்லாம் வேணுமோ எடுத்து வச்சுட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி பாருங்க. இப்போ படிக்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக இந்த 1 hour சாலிடாக நம்ம இந்த 1 சாப்டரில் இருக்கக்கூடிய 2 marks 3 marks கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன? டெஃபினிஷனை பார்த்து பயப்படக்கூடாது. பேசிக்காக ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னலாக என்னென்ன சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம பாடி வந்து இட் இஸ் மெயின்டைனிங் ஒரு ஸ்டெடி ஸ்டேட். அதை தான் வி கால் இட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ். சரி, இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கும். ஸோ அந்த ரூமோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? நம்ம பாடி டெம்பரேச்சரும் அதுவும் ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. பட் அவுட் சைடில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம பாடி என்ன பண்ணுது? இட் இஸ் மெயின்டைனிங் த இன்டர்னல் டெம்பரேச்சர். ஸோ அதை தான் வி கால் இட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அந்த அயான்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் லைக் பிளட் குளுக்கோஸ், பிஹெச்சோட கான்சன்ட்ரேஷன், ஸோ இது எல்லாமே இட் இஸ் மெயின்டைனிங் அட் அ நார்மல் இன்டர்னல், அதாவது இட் இஸ் மெயின்டைனிங் அ நார்மல் ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ அதை தான் வி கால் இட் இஸ் homeostasis. So homeostasis ஓட definition என்ன? It is a property of self-regulation. So body என்ன பண்ணுது? It is self-regulating and the tendency to maintain a steady state. So self-regulation, steady state within an external environment. So external environmentல என்ன changes இருந்தாலும் சரி நம்ம body ஒரு internal temperature. So நம்ம bodyயோட temperature என்ன? That is 98.6 degree Fahrenheit இல்ல 37 degree Celsius. So அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். And with an external environment which is liable to change. So external environmentல changes இருக்கும், பட் ஆனால் internal environment ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதை தான் வி கால் இட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ். அண்ட் ஓகே, ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு மெயின்டைன் த இன்டர்னல் கண்டிஷன்ஸ். ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வி ஷுட் மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ். இதுதான் வந்து ஹோமியோஸ்டாசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மெட்டபாலிசம்? ஸோ மெட்டபாலிசம்னா என்ன? ஓகே, சி நம்ம பாடியில் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைக் நம்ம பாடியில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். நமக்கு திடீர்னு பசிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை டயர்டாக இருக்கும், இல்லை ஒரு சில பேர் டிவி பார்த்துட்டு இருப்போம், இல்லை வந்துட்டு படுத்துட்டு இருப்போம். ஸோ நம்ம பாடி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளார செல்ஸில் எல்லாமே வந்து
நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான், அதாவது எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் டுகெதர் வி கால் இட் அஸ் மெட்டபாலிசம். பேசிக்காக நம்ம செல்ஸில் வந்துட்டு லைக் ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அண்ட் நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும். அண்ட் ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து இட் நீட்ஸ் எனர்ஜி அண்ட் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும், இட் வில் ரிலீஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம என்னதான் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பாடிக்கு எனர்ஜி வேணும். ஸோ எனர்ஜி எப்படி கிடைக்கும்? ஸோ த்ரூ த ஃபுட் வி ஈட். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஓகே, ஸோ அதை வச்சு தான் இட் இஸ் கிளாசிஃபைட். அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் மொத்தமாக நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு thousands ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் டுகெதர் வி கால் இட் இஸ் மெட்டபாலிசம். ஸோ இப்போ மெட்டபாலிசம்னு என்னன்னு புரிஞ்சுச்சா? நம்ம பாடியில் இன்டர்னலி நடக்கக்கூடிய அந்த செல்ஸில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதான் வி கால் இட் இஸ் மெட்டபாலிசம். அதில் 2 டைப் இருக்கு, அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஸோ இப்போ அனபாலிசம்னா என்ன? ஸோ அனபாலிசம் பில்டிங் அப் ப்ராசஸ். அப்போ பில்டிங் அப்னா என்னது? ஸோ நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நிறைய வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் டுகெதர் இட் வில் கம்பைன் டு ஃபார்ம் அ ப்ரோட்டீன். ஸோ அதுதான் வந்து அனபாலிசம். ஸோ கேட்டபாலிசம்னா என்னது? நம்ம சாப்பிட்ற அந்த குளுக்கோஸ் எல்லாம் இட் வில் பி broken down into கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இது வந்துட்டு கேட்டபாலிசம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து அனபாலிசம் அப்படிங்கிறது இஸ் அ பில்டிங் அப் ப்ராசஸ். whereas catabolism அப்படிங்கிறது breaking down process. ஓகே, ஸோ அனபாலிசம்னா பில்ட் பண்றது, கேட்டபாலிசம் கேட்னா பிரேக். ஓகே, தென் இங்க அனபாலிசம்ல ஸ்மால் மாலிகூல்ஸ் எல்லாம் இட் வில் பி கம்பைன்ட் டு ஃபார்ம் அ லார்ஜர் மாலிக்யூல். whereas இங்க பிரேக் டவுன் ஆகுது. ஸோ ஒரு பெரிய மாலிகூல் இட் வில் பி broken into smaller molecules. ஸோ அதுதான் அந்த குளுக்கோஸ் வந்துட்டு இட் வில் பி broken down into கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கெமிக்கல் எனர்ஜி. ஸோ அனபாலிசம்ல பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட். என்ன இருக்கு? கெமிக்கல் எனர்ஜி வந்துட்டு இட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட். வேரஸ் இங்கே கேட்டபாலிசம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோர்ட் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஸோ கெமிக்கல் எனர்ஜி என்ன இருக்கு? ரிலீஸ் ஆயிருக்கு and it is used. So இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன அதே பாயிண்ட் தான், சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமைனோ ஆசிட்ஸ். இங்கே வந்துட்டு பிரேக்கிங் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு and water. So இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஸோ எக்ஸாமில் கேட்டால் 2 marks இல்லை 3 marksல கேட்டால் எல்லா பாயிண்ட்ஸும் டெஃபினட்டாக நம்ம எழுதணும். ஸோ 2 mark இல்லை 3 markல கேட்டால் எல்லா பாயிண்ட்டுமே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஹோமியோஸ்டாசிஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சைக்ளோசிஸ்? ஸோ இப்போ சைக்ளோசிஸ் அப்படின்னா என்னது? சைட்டோபிளாசம் ஓட மூவ்மெண்ட். ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்த்தா தெரியும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் தான் வி கால் இட் அஸ் சைக்ளோசிஸ் இல்ல சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்ளோசிஸ் இல்ல சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா என்னது? மூவ்மெண்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம்ஸ். இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வைரஸ்குள்ள போகலாம். ஸோ இந்த சாப்டர் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, ஃபங்கை, அதோட கிளாசிஃபிகேஷன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே தான் இந்த சாப்டர் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வைரஸ். ஸோ வைரஸ் உங்களுக்கு என்னென்ன வைரஸ் எல்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஸோ RNA வைரஸ், DNA வைரஸஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதோட கேரக்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன? ஸோ பேசிக்கலி there will be presence of nucleic acids, அதாவது RNA இல்ல DNA, and there will be presence of protein. Okay, then it is capable of mutation. So mutation என்ன பண்ணும்? It will cause the variations, அதாவது heritable changes எல்லாம் கொண்டு வரும் நம்ம ஹோஸ்ட் செல்ல என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா. Next, ability to multiply within the living cell. So வைரஸோட மெயின் ஃபீச்சரே இதுதான். அவுட்சைட் த ஹோஸ்ட் வந்து it will be like ஒரு டெட் ஆர்கானிசம் மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் ஹோஸ்டுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா it will start multiplying. So அதான் multiply within the living cells. Okay, and it is able to infect and cause diseases in the living beings. So living beingsல வந்து அதாவது அதான் ஹோஸ்டுக்குள்ள தான் அது ஆக்டிவா இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஹோஸ்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா it will cause infections. ஸோ அதுதான் it shows irritability, like நிறைய infections like urinary infections, நிறைய viral infections இருக்கு இல்லையா? So it will cause the irritation. And next it is host specific. ஸோ ஒரே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க, host specific. வைரஸ் பேசிக்கா ஹோஸ்ட் செல்குள்ள என்டர் ஆயிடுச்சு, லிவிங் செல்ல என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா it will start multiplying. ஸோ அதுதான் வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ். அண்ட் வாட் ஆர் த நான் லிவிங் கேரக்டர்ஸ் தெரியுதா? ஓகே, ஸோ கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அப்படின்னா இந்த viral component வந்து it will become transformed into solid state. அதுதான் we call it as crystallized structure. Okay, then there is the absence of metabolism. So first metabolismனா என்னன்னு நம்ம first பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி மெட்டபாலிசம்லாம் வந்துட்டு it is not in
virus, so absence of metabolism, இதெல்லாம் வந்து non-living characters, and also it is inactive outside the host. Okay, and doesn't show the functional autonomy. அப்போ functional autonomy அப்படின்னா என்னது? பேசிக்கா வந்து வைரஸ்னால தனியா செயல்பட முடியாது இல்லையா? ஹோஸ்ட் செல் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் it can function. So அதுதான் it cannot function on its own. That is why we call it as functional anatomy. So வைரஸ்ல functional anatomy கிடையாது. And energy producing enzyme systemமும் இல்ல. So enzymes, so chemical reactions நடக்கணும் அப்படின்னா they need enzymes. So அந்த enzyme systemமே வந்து இதுல இல்ல. So there is no metabolism and absence of enzymes. So இதெல்லாம் தான் living and the non-living characters of virus. So இந்த question கேட்டாங்க, suppose living மட்டும் கேட்டாலும் you should mention all the points. So ரெண்டும் combine பண்ணி கூட difference பண்ணி கூட கேட்கலாம். So living and non-living characters of virus. So எப்படி கேட்டாலும் எல்லா pointsம் கண்டிப்பா mention பண்ணிடணும். ஓகேவா? So next one. Okay, so next diagrammatic question. So draw and label the parts of TMV. So TMV அப்படிங்கிறது என்ன? Tobacco mosaic virus. So tobacco mosaic virus. So banana மாதிரி இருக்கு இல்லையா? So இதுதான் அந்த tobacco mosaic virus. So parts கேட்டாங்க, ரெண்டு parts தான். So easy mention பண்ணிடலாம் இல்லையா? RNA and it is made up of capsid. So it consists of RNA and the capsid. So இந்த diagram போட்டோம் அப்படினால ஈஸியா 2 or 3 marks நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? So next question. Okay, next one வந்து diagrammatic question. So bacteriophage diagram கேட்டிருக்காங்க. So okay, இது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? So TMV நம்ம பார்த்திருக்கோம். So TMV என்ன ஷேப்ல இருக்கு? It is a rod shaped virus. ஓகேவா? So next வந்துட்டு bacteriophage. So bacteriophage என்ன ஷேப்ல இருக்கு? Tadpole shape. Okay, so the parts in it consist of head, tail, and also the DNA central present and it has a collar, basal plate, and the tail fibers. So இதெல்லாம் தான் parts. So neat-ஆ இதை label பண்ணி நம்ம diagram போட்டோம் அப்படினாலே 3 marks இல்ல 2 marks கேட்டா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? So next ரெண்டு diagrammatic questions வரலாம். TMV கேட்கலாம் இல்ல bacteriophage கேட்கலாம். Okay, so next வந்துட்டு difference between virion, viroid and the virusoids. So இதெல்லாம் என்னது? வைரஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். So இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கா? So இதெல்லாமே வந்து different forms of virus and இது எல்லாம் தான் என்ன பண்ணுது? Viral infections cause பண்ணுது. So இது எல்லாமே பயங்கர infectious particles. ஓகேவா? So what is virion? Virion அப்படிங்கிறது is an intact infective virus particle. So அதே தான் இது எல்லாமே என்ன பண்ணும்? It causes the infection. So infectiveான virus particles and it is not replicating outside the host cell. So basicான feature தான், virusோட feature தான். Outside the host it will not replicate. So virion அப்படின்னு 2 marksல கேட்டா should write the ஒரு பாயிண்ட் எழுதினாலே போதும் 2 marks நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? So next viroid. So what is viroid? It is made up of circular molecule of single stranded RNA. So virusல வந்து single stranded RNA இல்ல double stranded RNA இருக்கும் and viroidல என்ன இருக்கு? Single stranded RNA and there is no capsid. So capsidum இல்ல. So viroid அப்படிங்கிறது single stranded RNA and there is no capsid. So without a capsid there is no capsid. Okay, then RNA of the viroid has a, so இதோட RNA அந்த nucleic acid வந்து எப்படி இருக்கு? It has a low molecular weight. So கண்டிப்பா இதெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய பாயிண்ட். So viroid low molecular weight. So viroid இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So low molecular weight RNA இருக்கு and it causes என்னென்ன disease cause பண்ணுது? Citrus exocortis and also potato spindle tumor. So இந்த மாதிரி diseases எல்லாம் வந்து it is causing in the plants. Okay, so next வந்துட்டு virusoids அப்படின்னா என்ன? So virusoid இதை விட ரொம்ப சிவியர் ஆனது. It is a small circular RNAs and it is similar to the viroids. Viroids மாதிரியே தான், but viroidsல நம்ம சொல்லிருக்கோம் low molecular RNA weight. RNA ஓட weight வந்து it was low molecular weight, whereas இங்க வந்துட்டு it has a larger molecules of the RNA. So this is the main difference between viroid and the virusoids. So இதுல எது 2 marks 3 marksல கேட்டாலும் இந்த மாதிரி 2 points mention பண்ணா போதும். ஓகேவா? So next prions. இதுவும் அதே மாதிரி தான், like virion, virusoids இது எல்லாமே மாதிரி தான் prions. So what is prion? So prion அப்படின்னா proteinaceous infectious particles. So இது வந்து என்னது? Proteinaceous infectious particles and it is a causative agent. So
மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா ஸோ அந்த லைக் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த வைரான் வைரோசைட்ஸை விட ப்ரியான்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபெக்டிவ். ஸோ இட் காசஸ் லைக் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் அஃபெக்ட் பண்ணும். ஹியூமன்ஸ்லையும் சரி ஈவன் அனிமல்ஸில் கூட இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதோட டயக்ராம் நான் நெக்ஸ்ட் பிக்சரில் காட்டுறேன். ஸோ இட் இஸ் அ காசேட்டிவ் ஏஜென்ட் ஃபார் டசன் ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் ஆஃப் சிஎன்எஸ். ஸோ மெயினாக எதை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் அஃபெக்ட் பண்ணுது for the humans and the animals. And the diseases are mentioned pannom. There is Creutzfeldt-Jacobs disease and also bovine spongiform encephalopathy. So இது எல்லாமே என்னது nervous system brainல வரக்கூடிய disorders. Encephalopathy na disorder of the brain. Okay, and it is commonly known as mad cow disease. இதுதான் இது. So it is called as mad cow disease and also scrappy disease of the sheep. So sheepலயும் ஒரு சில disorders இந்த prions இந்த மாதிரி infective particles cause பண்ணும். ஓகேவா? So first pictureல இருக்கிறது என்ன, அதுதான் அந்த பொட்டாட்டோல வந்த disease. So எது cause பண்ணுச்சு அத? So வைராய்ட் cause பண்ண அந்த பொட்டாட்டோ ஸ்பிண்டில் டியூமர். So இப்போ பொட்டாட்டோ எந்த ஷேப்ல இருக்கு பாருங்க. So இதுதான் அந்த பொட்டாட்டோ ஸ்பிண்டில் டியூமர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நம்ம அந்த க்ரூஸ்ஃபெல்ட் டிசீஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து நார்மல் பிரெயின். ஸோ நார்மல் பிரெயின் எக்ஸ்ரேல எப்படி தெரியுது. ஸோ இந்த டிசீஸ் அஃபெக்டட் பர்சன்ஸோட பிரெயின் எப்படி இருக்கு. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இது என்ன பண்ணுது, இது எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த டேபிள் புக்ல இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து எது வேணா கேட்கலாம். லைக் எனி 2 or 3 வந்துட்டு நமக்கு 2 marks இல்லை 3 marksல கேட்கலாம். லைக் பிளான்ஸ்லயும் சரி அனிமல்ஸ்லயும் சரி. ஸோ ஒன்ஸ் அப்படியே நம்ம கோ த்ரூ பண்ணிடலாம். What are the plant diseases? So plantல என்னென்ன viral diseaseலாம் இருக்கு. So first we have tobacco mosaic. So tobacco mosaic கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம என்னெல்லாம் காலிஃப்ளவர் மொசைக் எழுதலாம், சுகர் கேன் மொசைக். ஸோ 3 டிசீஸ் கேட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாமா. ஓகே, தென் ஆல்சோ பொட்டாட்டோ லீஃப் ரோல் அண்ட் பஞ்சி டாப் ஆஃப் பண்ணலாம், ரொம்ப ஃபெமிலியர் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு 4 டிசீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அனிமல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா foot and mouth disease of cattle and rabies in the dog and encephalomyelitis of the horse. Okay, and humans-ல ரொம்ப காமன். ஸோ நமக்கே நிறைய வைரல் டிசீஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ காமன் கோல்டாக இருக்கட்டும் அண்ட் ஹெப்படைட்டிஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, ABCD, ஸோ ஹெப்படைட்டிஸ் B அண்ட் ஈவன் கேன்சர். ஸோ கேன்சரும் இட்ஸ் ஒன் ஆஃப் த வைரல் டிசீஸ். அண்ட் SARS, AIDS. ஸோ எய்ட்ஸ்லாம் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி, அதாவது HIV வைரஸ் காஸ் பண்ணக்கூடியது. அண்ட் ரேபீஸ், மம்ஸ், போலியோஸ், இது எல்லாமே என்னது வைரல் டிசீஸ் தான். ஸோ எனி 3 இல்லை 4 கேட்டா அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் why we need classification. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷனுக்குள்ள மூவ் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் எதுக்காக? ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் இல்லைனா என்ன ஆகும்? இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ பிளான்ஸ் இது, அனிமல்ஸ் இது அப்படின்னு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ கிளாசிஃபிகேஷனே இல்லை அப்படின்னா ஸோ எல்லா ஆர்கானிசமும் ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் they have provided the classification. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, ஃபங்கை இருக்கு, ஆல்கே இருக்கு, அப்படின்னு டிஃப்ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ why we need the classification, அதை வந்து நம்ம பாயிண்ட்ஸ்ல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் to relate the things based on the common characteristic features. So எல்லா ஒரு கிளாசிஃபிகேஷன் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is showing a specific characteristic feature. ஸோ அதை வச்சு நம்ம எல்லா பிளான்ஸையும் அந்த கேட்டகரிக்குள்ள போட்டுருவோம் இல்லையா. ஸோ அதுதான் to relate things based on the common characteristic feature. And next to define the organisms. Okay, so இப்போ நம்ம ஒரு சில features எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ அது அந்த கிளாசிஃபிகேஷன்ல இருக்கு, அப்போ இது இந்த ஆர்கானிசம் தான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நம்ம characteristic features வச்சு we can define the particular organism. And next helps in knowing the relationship amongst the different groups of organisms. So okay, எல்லா group of organismsum இருக்கு அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி கூட ஸ்டடி பண்ணலாம். And it also helps in understanding the evolutionary relationship. So evolution like ஒவ்வொரு ஆர்கானிசமும் இனிஷியலா எப்படி இருந்துச்சு, ஸோ வாட் ஆர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் அப்படிங்கிறதும் நம்ம கிளாசிஃபிகேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதனால தான் நமக்கு we need a proper classification. ஸோ கிளாசிஃபிகேஷன் எதுக்காக வேணும் அப்படின்னு இந்த 4 பாயிண்ட் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். கம்பேரிசன் அந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் நமக்கு ஒரு புக்ல ஒரு பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கிங்டம், பிளான்டே, அனிமேலியா, லைக் ஃபங்கை. ஸோ அது எல்லாமே அந்த டேபிள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு யூ ஷுட் ரைட் இட் டவுன் இப்பயே. ஸோ இந்த கிளாஸ் செஷன் முடிஞ்சோடனே இதை நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். அண்ட் ஆல்சோ த சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த 5 சிஸ்டம்ஸ் லைக் யார் யார் கொடுத்துருக்காங்க, 1 kingdom, 2 kingdom, 3 kingdom. ஸோ எல்லா கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் இட் கேன் கம் இன் 2 mark இல்லை 3 marks. ஸோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் இன்னைக்கு அதை எழுதி பார்த்து படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, வாட் இஸ் குரோமிஸ்டா? ஸோ இப்போ குரோமிஸ்டாங்கிறது என்னது? இட் இஸ் அ நியூ, அதாவது ஒரு நியூ கிங்டமா அதை கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ 7 kingdom கிளாசிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுல வந்து ப்ரோ கேரியாட்டா, யூ கேரியாட்டா அப்படின்னு டிவைட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுல
ஸோ ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா அப்படின்னு டிவைட் பண்ணிட்டு அதில் யூகேரியாட்டில் 5 கிங்டம் இருந்துச்சு, லைக் பிளான்டே, அனிமேலியா, புரோட்டோசோவா, ஃபங்கை அண்ட் தி குரோமிஸ்டா. ஸோ பிளான்டே, கிங்டம் பிளான்டே. ஸோ அந்த 7 கிங்டமில் அனிமேலியா, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் தி குரோமிஸ்டா. ஓகே, அப்போ இந்த குரோமிஸ்டா குரூப்பில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது? ஸோ இட் வாஸ் எரெக்டட் and it included all the algae. So basically algae தான் include பண்ணியிருந்தாங்க and it consists of mainly chloroplast and the chlorophyll A and C இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் இருந்துச்சு? டயட்டம்ஸ் இருந்துச்சு, algae. இதெல்லாம் நம்ம algal groups. So cryptomonads and oocytes இதெல்லாமே it was placed under the chromista kingdom. So chromista அப்படிங்கிறது அந்த 7 kingdomல லைக் ஃபர்தரா அந்த கிளாஸிஃபை பண்ணாங்க இல்லையா, ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டான்னு பண்ணிட்டு அது அந்த யூகேரியாட்டால ஃபர்தர் டிவிஷன் ஆனது அந்த chromista. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next diagrammatic question, bacterial cell. So bacterial cell நம்ம 6th 7th வரைஞ்சிருப்போம். ஸோ அதே தான் நீட் லேபிள்டு டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ணாலே நம்ம மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கேப்சூல்? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் என்ன? கேப்சூல்ஸ். இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன் glycocalyx எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் அ லைக் ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டீத்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளாக் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் how the bacteria is attached to the teeth surface with the help of the capsule and there is a cell wall. So cell wall என்ன பண்ணும்? It gives a proper shape to the bacterium and it has a plasma membrane and what are the mesosomes? Mesosomes வந்து it is a like infused version of the plasma membrane and it mainly helps in the respiration. So it helps in respiration. So capsule and cell wall another gives shape to the bacterium. Okay, then it has a cytoplasm and nuclear DNA இருக்கு. Then flagellum for the locomotion and also the plasmid. So plasmid என்னது? These are the extra chromosomal self-replicating DNA molecules. So next question நம்ம அதை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். So plasmid present ஆயிருக்கு and these are the inclusion bodies இருக்கு, polyribosomes and also the pilus. So pilus which helps in the conjugation, அதாவது reproduction help பண்ணுது. ஓகேவா? So next plasmid. So plasmid ரொம்ப இம்பார்ட்டன்டான question. So what are the plasmids? Plasmidsனா என்ன? These are extra chromosomal double standard circular replicate like normal chromosomes கூட அடிஷ்னலாக இந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ பிளாஸ்மிட்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெக்டாராக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது என்னதோ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏஸ் and it is capable of self-replicating. So main feature, it is capable of self-replicating. So அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் நம்ம ஏதோ ஒரு ஜீனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். say for example ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி இல்லை ஹை ஈல்டிங் வெரைட்டி அந்த ஜீனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி பிளாஸ்மிட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? Okay, and it contains genes for fertility, antibiotic resistance and also for the heavy metal. So இதுக்கு நிறைய genes இருக்கு. And next வந்து it is classified into different types of plasmids இருக்கு. So the function பொறுத்து it has a F for fertility and R resistance plasmids இருக்கு and colicin plasmids and RI root inducing plasmid and tumor inducing plasmid. So இந்த மாதிரி plasmidsல different types இருக்கு. So ஒவ்வொரு டைப்புமே it can be used for the specific purpose. So plasmids அப்படிங்கிறது என்ன? Extra chromosomal circular double standard DNAs and it is capable of self-replication. So இதுதான் வந்து plasmids. So plasmids அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? So next, what is capnophilic bacteria? So capnophilic bacteria na enna? So basically the bacterium which requires carbon dioxide. So capno அப்படினா carbon dioxide for their growth. Adha we call it as capnophilic bacteria and இதுக்கான example என்ன அப்படினா campylobacter. Okay, so ஒரு சில bacteria வந்து it undergoes aerobic and the anaerobic respiration இல்லையா? So aerobic. So இந்த question முடிஞ்சு the next வந்துட்டு aerobic respiration.
ஓகே ஸோ நேம் த பாக்டீரியம், அதாவது எந்த பாக்டீரியம் வித்தவுட் ஆக்சிஜன் அதனால சர்வைவ் பண்ணவே முடியாது? ஸோ 2 எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸோ நேம் த பாக்டீரியம் which are responsible for which can function in the presence of oxygen and the absence of oxygen. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க், கண்டிப்பா இதை வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ aerobic anaerobic. ஸோ கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றது கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கான எக்ஸாம்பிள் கேம்ஃபைலோபாக்டர். ஸோ இது 2 ஹோம்ஒர்க். ஓகே ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது மாதிரி 1 மார்க்ஸ்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் பேசிக்காக நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாலே 1 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ஈவன் 2 மார்க்ஸில் கேட்டாலும் அரபிக் அப்படின்னா விச் யூசஸ் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம பாயிண்ட்டை எழுதிடலாம். ஓகே நெக்ஸ்ட், வாட் இஸ் ரெட்டிங்? அப்போ ரெட்டிங்னா என்னது? These are fibers from the fiber yielding plants are separated by the action of Clostridium. ஸோ அதான் we call it as retting. ஸோ ரெட்டிங் அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு ஃபைபர் பிளான்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதுல நம்ம எப்படி ஃபைபர்ஸ் எடுக்க போகிறோம்? பேசிக்காக இந்த மாதிரி ஒரு சில ஆர்கானிசம்ஸ் இல்லை மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது வாட்டர் கண்டென்ட்லாம் போடுவாங்க. ஸோ செல்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி அந்த செல்லுலோஸ் எல்லாம் வந்து இட் வில் பி வாஷ்ட் அவே. ஸோ அதுக்கப்புறம் வில் கெட் த ஸ்ட்ரா. ஸோ ஸ்ட்ரா தெரியும் இல்லையா? நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி இந்த த்ராஷிங்லாம் பண்ணும்போது வி கெட் தட் ஸ்ட்ரா. ஸோ அந்த ஸ்ட்ரால இருந்து இட் ஹெல்ப்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேப்பர். ஸோ நிறைய ப்ராசஸ்லாம் அதில் பண்ணி தான் வி கெட் த ஆக்சுவல் ஃபைபர். ஸோ அந்த மாதிரி இந்த ரெட்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பாக்டீரியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கிளாஸ்ட்ரீடியம் டெர்ஷியம். ஸோ ஓகேவா? ஸோ ரெட்டிங்னா என்ன அண்ட் விச் ஆர்கானிசம் ஹெல்ப்ஸ் இன் ரெட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? Okay, next வந்து archaebacteria. So what is archaebacteria? These are the primitive prokaryotes. And basically இந்த archaebacterium பார்த்தோம் அப்படின்னா it can adapt. So thrive அப்படின்னா it will be well adapted to the extreme environments like hot springs, high salinity. So என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே it can tolerate. So hot spring-ஆ இருக்கட்டும், high salinity அதாவது high salt content and also low pH. So இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அதுக்கு இருந்தாலும் it will tolerate. So அதுதான் archaebacteria. Okay. And they are mostly chemoautotrophs. So they prepare their own food with the help of chemicals. Chemicals are which it will prepare the food. And next unique feature enna appadina is the presence of glycerol illa isopropyl ethers. Adoda cell membrane la. So archaebacteria oda cell membrane la it consists of glycerol and the isopropyl ethers வந்து present இருக்கு. So archaebacteria இது ஒரு primitive, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி first formed organism தான் it is a archaebacteria. And also it can tolerate high stresses, tolerate பண்ணும் hot springs இருக்கட்டும், salt content, pH, temperature என்ன வந்தாலுமே it can tolerate. And main feature அதோட cell membrane it has the glycerol and the isopropyl ethers. Okay, so அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆர்கிபேக்டீரியா குரூப்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு? We have methanobacterium. So methanobacterium and halobacterium, thermoplasma. So இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த archaebacterium. Okay. ஸோ நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க் வந்து நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த சாப்டர் நம்ம முடிச்சோன்னே இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ ஹோம்ஒர்க் பேசிக்கா 1 மார்க் மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் மட்டும் தரவா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 1 மார்க்ஸ் தான். ஸோ நேம் த பாக்டீரியம் விச் கிவ்ஸ் ரெட் கலர் டு த ரெட் சி. ஸோ என்ன பாக்டீரியம் அப்படின்னு எழுதணும். அண்ட் ஆல்சோ த ஆர்கானிசம் விச் இம்பார்ட்ஸ் ஹெல்தி ஆர்டர். ஸோ இல்லைன்னா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு. And name the compound responsible for it. So என்னோட compound responsible and which gives the earthy odors. கண்டிப்பா நமக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு earthy odor வரும் இல்லையா? So அது எந்த பாக்டீரியா வந்து which is responsible and என்ன component responsible அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? So இதெல்லாம் ஈஸியா படிச்சலாம். 1 மார்க் நம்ம எப்படி படிச்சோம் அப்படின்னாலே பப்ளிக் எக்ஸாம்ல 1 மார்க்ஸ் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? So next, what is holomorph? So holomorph அப்படிங்கிறது என்னது? அதாவது fungi it reproduces by sexual and asexual methods. So ரெண்டு மெத்தட்ஸ்லயுமே it can reproduce. So sexual method மட்டும் அதாவது sexual phase மட்டும் இருந்துச்சு அப்படின்னா we call it as anamorph. ஆனா asexual it is known as anamorph. Asexual anamorph. Whereas on the sexual phase வந்து we call it as telomorph. Okay. So இப்போ the fungi ரெண்டு ஃபேஸுமே இருந்துச்சு அப்படின்னா we call it as holomorph. ஓகேவா? So holomorphனா என்ன? Fungi which is having both the sexual and the asexual phase. Adha we call it as holomorph. So single phase asexual mattu irundhuchna we call it as anamorph and the sexual phase mattu irundhuchna we call it as telomorph. So holomorph na enna purinjirucha? Okay.
ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஃபைக்கோமைசெட்ஸ். ஸோ மைசெட்ஸ் தான், ஃபங்கை அப்படின்னாலே மைசெட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஃபைக்கோமைசெட்ஸ். ஸோ ஃபைக்கோமைசெட்ஸ். ஸோ ஃபைக்கோமைசெட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஸ்கோமைசெட்ஸ் அண்ட் பெசிடியோ. ஆஸ்கோ பெசிடியோ. ஸோ ABTP. ஸோ ABD ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் P லாஸ்ட்ல ஃபைக்கோமைசெட்ஸ் கண்டிப்பாக அதையும் மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஆஸ்கோமைசெட்ஸ், பெசிடியோமைசெட்ஸ், டியூட்டிரோமைசெட்ஸ் அந்த ஃபைக்கோமைசெட்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை 4 கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு கேட்டால் இந்த 4 கிளாஸ் ஆஃப் ஃபங்கை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, டிஃபைன் த பவுடரி மில்டியூஸ். ஸோ பவுடரி மில்டியூஸ் அப்படின்னு நம்ம என்னன்னு போறதுக்கு முன்னாடி நம்மளே பிளான்ஸ்ல பார்த்துருப்போம். ஒரு சில டைம் வின்டர் சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ்ல வந்து அந்த ஒயிட் கலர்ல ஒரு பவுடரி சப்ஸ்டன்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வி கால்ட் அஸ் பவுடரி மில்டியூஸ். இது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ். ஸோ இட் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ். ஸோ பேசிக்கலி ஆஸ்கோமைசெட்ஸ் நம்ம இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் சாப்ரோஃபைட்ஸ், அதாவது பாராசைட்ஸ். ஸோ அதுல ஒன்று தான் வந்து இந்த பவுடரி மெல்டியூஸ். ஸோ பவுடரி மெல்டியூஸ் தட் இஸ் எக்ஸாம்பிள் எரிசிஃபே. ஸோ இந்த பிக்சர்ல தெரியுது இல்லையா? ஸோ அந்த பவுடரி சப்ஸ்டன்ஸ் தெரியுறது தான் என்னது? அந்த பவுடரி மெல்டியூஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் டிசீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போற கொஸ்டின் டிஃபைன் ஆஸ்கோகார்ப். ஸோ ஆஸ்கோகார்ப் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஆஸ்கோமைசெட்ஸ்ல இந்த ஹைஃபல் செல்ஸ் வந்து இட் வில் அண்டர்கோ, that is it fuses to form a diploid nucleus. So it fuses to form a diploid nucleus. So in the diploid nucleus it will undergo meiotic division. So என்ன division undergo பண்ணுது? Meiotic division. So meiotic division மூலமா 4 haploid nuclei is formed. 4 haploid nuclei is formed. And either nuclei again it will undergo mitotic division. So further what we'll get? 8 nuclei form ஆகும். So it fuses to form. இதுதான் வந்து it is organized into an ascospores. So in the ascospores now they are found in a bag-like structure called the ascus. So ascus அப்படிங்கிற ஒரு bag-like structureல இந்த spores எல்லாம் present ஆயிருக்கு. And this as அதாவது plural formல சொல்றாங்க, it gets surrounded by a sterile hyphae. So அப்ப hyphaeங்கிறது என்னது? So hyphae அப்படிங்கிறது basically it helps, அதாவது which helps in the vegetative propagation, ஒரு filamentous structure. So together நிறைய hyphae இருந்துச்சுன்னா together we call it as a mycelium. Okay, and forming a fruit body called the ascocarp. So carp அப்படிங்கிறது fruit body. So ascocarp na என்னது? It is a fruit body. அதாவது அந்த ascospores வந்து it is present in a ascus அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல present ஆயிருக்கு. And அந்த acid is surrounded by a hyphal, sterile hyphal structure. So அதுல தான் அந்த fruit body இருக்கு which forms a fruit body called the ascocarp. Okay வா? So next question. So இது வந்து diagrammatic question. So what is perithecium and the apothecium அப்படின்னு கேட்டா, so அந்த ascus, paraphysis and the ascospore இது எல்லாமே வந்து ascospore எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைலா மார்க் பண்ணிருக்கணும். and also peritheciumலயும் அதே மாதிரி தான் ostiole, ascus, ascospore and the paraphysis. so அந்த நீட்டா அந்த டயகிராம் டிரா பண்ணி பார்ட்ஸையும் நம்ம லேபிள் பண்ணிக்கணும். so டயகிராம் 2 மார்க்ஸ்ல இல்ல 3 மார்க்ஸ்ல வரலாம். so next club fungi. so what is club fungi? So அதே மாதிரி தான் இந்த basidio, இது வந்து basidiomycetesல வருது. So basidium வந்து basidiumனா என்னது? It has the spore bearing cell. So when it undergoes division அப்படின்னா அந்த 4 nucleus form, karyogamy first நடக்கும். So அந்த 4 nuclei formed இருக்குல்ல, it is transformed into a basidiospores. So which are born on the sterigmata. So what is sterigmata? அது வந்து ஒரு structure which gives us support and it is outside the basidium. So basidiumக்கு வெளியே இருக்கு, that is exogenous. So first and the 4 nuclei is formed and it is transformed into basidiospores and எங்க present ஆயிருக்கு? இந்த sterigmata. So sterigmata என்ன? That is the ஒரு supporting structure. And in the basidium, so the basidium வந்து how it is looking அப்படின்னா ஒரு club shapeல இருக்கு. So அதனால தான் we call it as club fungi with the 4 basidiospores. So
So in the club shape now we call it as a club fungi. And in the fruit body is called basidiocarp. So basidiocarp and also நம்ம என்ன பார்த்தோம் ascocarp அப்படின்னு என்ன பார்த்தோம். ஸோ ascocarp, ascomycetes அந்த ஃபங்கை குரூப்ல, whereas basidiocarp it comes under the basidiomycetes. So different groups of fungi இந்த மாதிரி like classificationsலாம் இருக்கு. So next question, magnetosomes அப்படின்னா என்ன? So magnetosomes அப்படிங்கிறது என்னன்னா, it is intracellular chains of 40 to 50 magnetite particles, that is Fe3O4. So iron oxide. So in the particles it is found in a bacterium Aquaspirillum magnetotacticum. So Aquaspirillum magnetotacticum la இந்த மாதிரி நிறைய magnetite particles எல்லாம் present ஆயிருக்கு. And also அதோட function என்ன அப்படின்னா, it helps the bacterium to locate the nutrient rich sediment. So அதுக்கான nutrients எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு locate பண்றதுக்கு help பண்ணுது. So இததான் we call it as magnetosomes. So இந்த chapterல, so next question, any three fungal diseases in plants. Okay. So any three fungal diseases அப்படின்னா, first you can write blast of paddy, so red rot of sugar cane இருக்கு, and also rust of wheat. So இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கு இல்லையா ஞாபகம் வச்சுக்க. So 3 fungal diseases கேட்டா நம்ம 3 அந்த fungal disease நேம் என்ன ஆர்கானிசம் அதை காஸ் பண்ணுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணா போதும். And next human beings ல பார்த்தோம் அப்படின்னா, it can cause like athlete's foot or candidiasis, aspergillosis. So இந்த மாதிரி diseases ஃபங்கை காஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ல இருந்து எது 3, ஸோ 3 கேட்டாங்கன்னா 3 மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மைக்கோரைசே. ஸோ வாட் இஸ் மைக்கோரைசே? ஸோ மைக்கோரைசே அப்படிங்கிறது இஸ் a symbiotic association between fungal mycelium, so fungusum, and also the roots of plants. So roots of plant rootsக்கும் ஃபங்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல், அதாவது symbiotic association. ஓகே. ஸோ symbiotic, இப்போ ஃபங்கை என்ன பண்ணும் அப்படின்னா, it gets nutrition from the plant roots. So it absorbs nutrition from the plant roots, and in turn என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்கை it helps in absorbing water and nutrition. Soil இருந்து absorb பண்ணி rootக்கு கொடுக்குது. So fungi helps in absorbing water and nutrients to the plant roots. Okay va? So the main features of mycorrhizae, it's an association between fungus and the plant root. And what are the importance of mycorrhizae? So இது வந்து last examல 3 markல கேட்டிருந்தாங்க. So May 2022ல. Okay va? So அதோட importance என்ன? So first, it helps to derive nutrition in monotropha. So monotropha அப்படிங்கிறது is an angiosperm, saprophytic angiosperm. Okay, next, it improves the availability of minerals and water to the plant. So plants, okay, it is providing minerals and the water, and also provides drought resistance to the plants. And next point பார்த்தோம் அப்படின்னா, it protects the roots of the plants from other pathogens. So வேற எந்த pathogenum அந்த plant root attack பண்ணாத மாதிரி it will provide a protection. So இதுதான் வந்து importance of mycorrhizae. So mycorrhizae என்ன, and what is its function, and அதோட features எல்லாம் பார்த்துருக்கோம். So last example இது 3 markல கேட்டிருக்காங்க. ஓகேவா? So next question, give an account on lichen. So mycorrhizae என்னன்னு பார்த்துட்டோம். அந்த plant rootடும் ஃபங்கலும் ஒரு associationல இருக்கு. Whereas இங்க வந்துட்டு lichensல பார்த்தோம் அப்படின்னா, it is an association between algae and the fungus. So எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? So laugh அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So அப்போ laugh அப்படின்னா என்னது? So LAF. So lichen அப்படிங்கிறது algae and the fungus. Whereas mycorrhizae அப்படிங்கிறது என்ன? Plant root and the fungus. ஓகேவா? So next, symbiotic association between algae and the fungus. So அந்த algal partner தான் we call it as phycobiont இல்ல வந்து photobiont அப்படின்னு சொல்லுவோம். Whereas இந்த fungal partner, algal partner phycobiont சொல்லுவோம், fungal partner mycobiont அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so இதுல என்ன association அப்படின்னு பார்த்தோம்னா, algae will provide nutrition for the fungal. In turn இந்த fungi என்ன பண்ணுது, it is providing protection
இதுதான் ரெண்டு கொடுக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் அதாவது சிம்பயோட்டிக் அசோசியேஷன். ஓகே, லைக்கன்ஸோட இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லைக்கன் will secrete an acid called oxalic acid. So it secretes, so இதெல்லாம் 1 மார்க்ல கூட கேட்கலாம். It secretes oxalic acid. So இந்த oxalic acid helps in the weathering of rocks. So rocks இருக்கு இல்லையா, so பெரிய ராக் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்மால் லைக் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகி அதுல வந்து சாயில் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் we call it as weathering அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெதரிங் நிறைய ப்ராசஸ் மூலமா நடக்கலாம். லைக் ரூட்ஸ் எல்லாம் பெனட்ரேட் பண்ணி கூட அந்த ராக்ஸ் பிரேக் டவுன் ஆகலாம். அண்ட் லைக்கன்ஸும் இந்த மாதிரி oxalic acids செக்ரேட் பண்ணும், which helps in the weathering of rock. So which helps in the weathering of rocks. So weathering of rocks அப்படின்னா என்னன்னா நமக்கு சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ சாயில் வந்து ராக்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆசிட் செக்ரேட் ஆகும்போது அந்த ராக்ஸ் எல்லாம் இட் வில் பி broken down. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அ பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ லைக்கன் வந்து இட் இஸ் அ பொல்யூஷன் indicator. So lichens வந்து 1 marks நிறைய வரலாம். So oxalic acid secrete பண்ணுது, pollution indicator. So எந்த organism வந்து pollution indicator அப்படின்னு கேட்டா என்ன எழுதணும்? Lichens. So ஏன் வந்து pollution indicator அப்படின்னு சொல்றோம்னா lichens are very much sensitive to sulfur dioxide. ஸோ இப்போ ஒரு இடத்துல ஒரு பிளான்ட்ல வந்து லைக்கன்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயே இல்லை அப்படின்னா அங்கே பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ லைக்கன்ஸை வச்சு தே கேன் ஐடென்டிஃபை லைக் பொல்யூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சரியா, ஸோ லைக்கன்ஸ்னா என்ன அண்ட் அது என்ன ஆசிட் செக்ரீட் பண்ணுது அண்ட் ஆல்சோ த பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட். ஸோ ஹேபிட்டை பொறுத்து நம்ம இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹேவ் corticolous. அப்ப corticolusனா லைக்கன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? It is present on the bark. Okay, then saxicolous அப்படின்னா it is present on the rocks. And lignicolous அப்படிங்கிறது present on the woods. So woodல இருக்கிறது. And also the terricolous அப்படின்னா the ground surfaceல இருக்கிறது. And also there is marine and the freshwater lichens. So now based on the habitat. Next based on the morphology, the outer structure which they be classified பண்ணிருக்காங்க அப்படினா leprose, crustose and the fructicose. So இப்போ leprose அப்படிங்கிறது என்னன்னா it will be looking like the distinct layer அந்த lichen ஓட distinct layer வந்து it will be absent. Then crustose அப்படிங்கிறது என்ன அப்படின்னா crust like structure, ஒரு leaf like structure மாதிரி இருக்கும் அந்த lichen. Crust like, and we have the fructicose, அது shrubs மாதிரி இருக்கும் appearance. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் மெயினான லைக் நம்ம இதுவரையும் ஆல்மோஸ்ட் ஒரு 26 questions டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக என்னென்ன படிக்கணும் இந்த சாப்டர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண வேண்டியது புக் பேக் கொஸ்டின். ஸோ இது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ ஹோம்ஒர்க் கொடுத்த கொஸ்டின். ஸோ செகண்ட் ஹோம்ஒர்க் கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிக்கிறோம். ஸோ 1 மார்க் எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணணும் என்னென்ன ஆன்சர் அப்படின்னா. ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் இன் அடிஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ். ஸோ அது வந்து 5 மார்க்ல வரலாம். And also the bacterial reproduction. So main on the conjugation na enna, so adala paathukanum. So idha main. ஸோ இந்த சாப்டர்ல 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுவரையும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு புக் பேக் கொஸ்டின்ஸை கவர் பண்ணணும். அண்ட் ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த கிங்டம் லைக் அந்த கிளாசிஃபிகேஷனும் படிச்சிடணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸும்
யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் பேசிக்காக இந்த சாப்டர் பொறுத்தவரை. ஸோ 1 hourல இந்த சாப்டர் நம்ம சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். அண்ட் இஃப் எனி ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் நம்மளோட அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆர் யூ கேன் சென்ட் யுவர் ரிவிஷன் பேப்பர் ஆல்சோ. அதை நம்ம ஒரு செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். எஸ், ஹாய் எவ்ரிவன். இப்போ வந்து நம்ம பாட்னியில் இருக்கிற லிவிங் வேர்ல்டு இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம ஜுவாலஜியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ஜாயின் வித் அஸ் இந்த டெய்லி லைவ் செஷன்ஸ். டெய்லி லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் திஸ். ஓகே, நம்ம சாப்டர்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 mark 3 marks இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். பப்ளிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வாட் ஆர் த பாசிபிள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 marks 3 marks எல்லாம் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். ஸோ வை கரோலஸ் லினேயஸ் இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? Carolus Linnaeus is known as the father of modern taxonomy because அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ Carolus Linnaeus is known as the father of modern taxonomy. ஸோ taxonomy-நாலே என்ன? It is a system of classification of the species. அதுதான் taxonomy. எப்படி ஸ்பீசஸ் கிளாசிஃபிகேஷன் ஆயிருக்கு, என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஸ்பீசஸை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து taxonomy. ஸோ திஸ் taxonomy, மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் தான் Carolus Linnaeus. Why அப்படின்னா is known as the father of modern taxonomy because this Carolus Linnaeus is also known as the father of modern systematics. Okay, 1 markல கூட கேட்கலாம். Father of modern systematicsனால it's the Carolus Linnaeus. Father of modern taxonomy-நாலே it's the Carolus Linnaeus. Okay, because of the scientific classification of, okay, so because of the scientific system of classification of species, and he also introduced binomial nomenclature. நம்ம பின்னாடி binomial nomenclatureலாம் என்னன்னு பார்ப்போம். 2 நேம்ஸ், ஓகே, 2 லைக் ஒரு ஸ்பீசஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜீனஸ் நேம், ஸ்பீசஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. இட்ஸ் நோன் அஸ் தி பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ அதனால தான் ஹி இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. அண்ட் திஸ் he introduced this terms and all. It is still now used. This system of classification is still now used. அதனால தான் இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ வை? பிகாஸ் 2 இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ்: சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஓகே, பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இது 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2 கீ பாயிண்ட்ஸ். அண்ட் இட் இஸ் ஸ்டில் இன் யூஸ். ஓகே, so why Carolus Linnaeus is known as the father of modern taxonomy? Because of the scientific system of classification of species and the binomial nomenclature which he introduced is still in use in nowadays. Okay, இதுதான் நம்ம எழுதணும். Then next question போலாம். Next question எப்போ? மார்ச் 2022ல கேட்டிருக்காங்க. ஓகே, 2022ல கேட்டிருந்தா மார்ச் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா explain the role of Charles Darwin in the concept of species. ஓகே, ஸோ ஸ்பீசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சயின்டிஸ்ட் அவங்களோட வியூ பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ சார்லஸ் டார்வின் என்ன சொன்னாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சார்லஸ் டார்வின் பார்த்தோம்னா அவரோட புக் இருக்கு. ஸோ சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ். ஓகே, இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ்ன்னு ஹீ ரோட் அ புக். அந்த புக்கில் தான் ஹி டிஸ்கிரைப் த அபவுட் ஸ்பீசஸ். In his book Origin of Species, described the evolutionary relationship between the species. Evolutionary relationship ஒரு ஸ்பீசஸ்க்கான ancestor properties எப்படி இருக்கு அந்த மாதிரி evolutionary connection கொண்டு வந்தார். So he described the evolutionary relationship between the species. Based on என்ன? Based on natural selection. So natural selection அப்படின்னா என்னன்னா it is a way of selecting an organism. Okay, so naturally select பண்ணுது. So it is a way of selecting an organism
based upon the traits. Okay, so அந்த ஆர்கானிசமை வந்து செலக்ட் பண்றாங்க. அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு which is driven by nature. Okay, so which is performed by nature. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராஃப்ஸோட லாங் நெக் எடுத்துப்போம். ஸோ ஜிராஃப்ஸோட லாங் நெக் எப்படி வந்தது அப்படின்னா இட்ஸ் அன் எவல்யூஷனரி சேஞ்ச் தான் பேஸ்ட் ஆன் த நேச்சர் இம்போஸ் பண்ண ஒரு சேஞ்ச் தான். ஓகே, ஜிராஃபோட லாங் நெக். திஸ் லாங் நெக் வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து பார்த்தோம்னா ஜிராஃப் ஹேஸ் அ ஷார்ட் நெக் தான். பட் டு கெட் ஃபுட்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ், ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் லாங் ட்ரீஸ் இருக்குல்ல, டால் ட்ரீஸ் இருக்குல்ல, ஸோ அதனால தான் ஃபுட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக திஸ் ஜிராஃபோட நெக் இட் இஸ் ஸ்ட்ரெச் டு கெட் தட் ஃபுட். Okay, so it's an evolutionary changes which is driven by nature. நேச்சரால கொண்டு வந்த ஒரு some changes in the organisms. அந்த மாதிரி organisms. It's a way of naturally selecting the organisms. Okay, so artificial selection இருக்கு. So நம்மளாம் வந்து பார்த்தோம்னா for the meat production, productivityக்காக we are growing more animals. Okay, so fishes, chickens எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம grow. It's artificial selection, but naturally select பண்ணுறது it's a natural selection. It is also proposed by Charles Darwin. So அவர் தான் வந்து based on the natural selection process பற்றி he described the evolutionary relationship between the species. அதை தான் நம்ம வந்து எழுதணும். So what is the role of Charles Darwin? He described the evolutionary relationship between the species in his book Origin of Species by natural selection process. Okay, yes. So next question போலாம். இது ரெண்டு தான் வந்து பப்ளிக்ல கேட்டிருக்க இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சாப்டருக்குலான பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? பயோடைவர்சிட்டி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ பயோலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இந்த ஆத்தர் நேம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் காயின் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். யார் என்னென்ன பண்ணாங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பயோடைவர்சிட்டிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து பார்த்தோன்னா வால்டர் ரோசன் இந்த இயர் 1985 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுவே ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்தவர் வந்து இட்ஸ் பை இடி வில்சன். ஸோ ஹூ டிஃபைன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கேட்டால் இடி வில்சன். ஹூ இன்ட்ரடியூஸ்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கேட்டால் இட்ஸ் பை வால்டர் ரோசன். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டினா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? It's a presence of large variety of organisms. Diversity. Okay, so diversity, variety. So large variety of organisms or species. A large variety of species in a particular ecosystem. அதுதான் biodiversity. Biological diversity, in short, biodiversity. in a particular ecosystem. So ecosystemனா நம்மளுக்கு தெரியும். ecosystemனா என்ன? ஒரு லிவிங்கும் நான் லிவிங்கும் இருக்கிற அந்த ஏரியா தான் ecosystemனு சொல்லுவோம். ஸோ ecosystem சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட்லேயே வரும். நம்ம டீட்டெயிலாகவும் படிப்போம். ஜென்ரலாக இப்படி தான் ecosystem தான். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா presence of large variety of species, நிறைய வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரீ வெரைட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அனிமல் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும், எலிஃபென்ட் இருக்கும், டைகர் இருக்கும், லயன் இருக்கும், ஓகே, பேர்ட்ஸ் இருக்கும், ஓகே, இதெல்லாமே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸ் ப்ரெசென்ட் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டம். அதுதான் பயோடைவர்சிட்டி. எஸ், ஸோ இதுதான் நம்ம எழுதணும். ஹூ இன்ட்ரடியூஸ், ஹூ டிஃபைன்ட் இட், அதெல்லாம் நம்ம எழுதினாலே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக கிளாசிஃபிகேஷன்னா என்ன? ஸோ நம்ம என்ன எழுதணும்? த திங்ஸ் ஆர் grouped into certain categories. ஒரு certain category குரூப் பண்ணி வச்சிருக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன். அவ்வளோதான். ஸோ த திங்ஸ் ஆர் grouped into certain categories. Okay, certain categories. எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க? பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம பார்க்கறத வச்சு இதெல்லாம் இந்த குரூப் வரும், இதெல்லாம் இந்த குரூப் வரும், அந்த மாதிரி அந்த ஃபேக்டரை எடுத்து they are classifying it. அதுதான் classification. So the things are grouped into certain categories based on easily observable characters. Okay, இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கேட்டகரிஸ்ன்னு சொன்னால அந்த கேட்டகரிஸை வந்து சயின்டிஃபிக்காக எப்படி கூப்பிடுவாங்கன்னா இட்ஸ் தி டாக்ஸா. கேட்டகரிஸ் தான் இட் இஸ் தி டாக்ஸா. ஓகே, this is about classification. So classification அப்படின்னா என்னன்னா the things they are grouped into certain categories based on easily observable characters. ஜென்ரலா இதான் கிளாசிஃபிகேஷனுக்கான டெஃபினிஷன். This category in terms of speciesல தான் நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். So it's the scientific term for categorization, it is the taxa. So what is the need for classification? எதுக்கு கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்? ஜென்ரலா எல்லா ஸ்பீசஸ் அப்படியே இருக்குன்னு நம்ம விட்டுலாம். No, there is some
points for the need for classification. என்னன்னா to study the living organisms. நம்மளும் படிக்கணும். ஓகே, என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எப்படிலாம் இருக்கும், மார்ஃபாலஜிக்கலாக எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதெல்லாம் படிக்கணும்னா there should be some systematic way of classifying it. So to study the living organisms, then இதெல்லாம் க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கு, இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதெல்லாம் நம்ம படிக்கணும். And that's the second point. So to identify and differentiate closely related species and to know variation among the species. Okay, so closely related என்னென்ன, டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷன் தேவை. Then to understand the evolution. So evolution of species ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி அந்த சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அந்த ஸ்பீசஸ் அப்படிங்கிற எவல்யூஷனரி ஸ்டடிக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டு கிரியேட் அ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. இது வந்து பார்த்தோம்னா அந்த ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயும் வந்து சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்லாம் அந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீஸ் வந்து வரும், அப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், த ஆன்செஸ்ட்ரல் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் திஸ் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ வந்து சொல்லும். Okay, so these are all the need for classification. So need for classification enna to study about the living organisms, to identify the close related species and to identify the variation among species, then to understand the evolution and to create a phylogenetic tree. Idella need for classification. Okay, so next pola. Next, what is taxonomy? ஓகே, நம்ம எப்படி பயோடைவர்சிட்டிக்கு பார்த்தோமோ டாக்ஸானமி நிறைய பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, காயின் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யார் யாருன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருக்கா? இட் வாஸ் காயின்ட் பை த டாக்ஸானமி. இட் வாஸ் காயின்ட் பை ஆகஸ்டின் பிரமிஸ் டி கேண்டோல். இவர் தான் வந்து காயின் பண்ணார் டாக்ஸானமி. நம்ம டாக்ஸானமினாலே என்ன சொன்னோம்? இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் டாக்ஸானமி. ஸோ அதை காயின் பண்ணியிருக்கவர் தட் இஸ் தி ஆகஸ்டின் பிரமிஸ். Father of taxonomy is Aristotle. Father of modern taxonomy நம்ம ஏற்கனவே பார்த்தோம். It's the Carolus Linnaeus. அவர் தான் father of modern taxonomy. Okay, so taxonomy வந்து coin பண்ணவர் who is known as the father of taxonomy, father of modern taxonomy, Carolus Linnaeus. Okay, so why Carolus Linnaeus, why he is known as the father of modern taxonomy? ரெண்டு பாயிண்ட்ஸ் சொன்னேன். என்னென்ன பாயிண்ட்ஸ்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ், it is scientific system of classification. அப்புறம் இன்னொன்று binomial nomenclature. அதனால தான் Carolus Linnaeus is known as the father of modern taxonomy. Yes, super. So taxonomy அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? It's the scientific study of classification of species. Scientific study of classification of species or theory of studying the systematic classification. Okay, scientific study of classification of species. Classification மட்டும் இல்லாம species ஓட identification, அதோட description, naming எல்லாத்தையுமே வச்சு படிக்கிறதா this taxonomy. Along with it, classification, okay, the species ஓட identification, description, naming, இதெல்லாம் தான் taxonomy-ல வந்து வரும். Okay. This and all, it comes in taxonomy. So taxonomy அப்படின்னா என்னது? It is a scientific study of classification of species along with the identification, description and naming of the organisms. அதுதான் வந்து taxonomy. ஓகே, ஸோ இதுல இன்னொரு டேர்ம் கூட இருக்கு. இட் இஸ் தி சிஸ்டமேட்டிக்ஸ்ன்னு இருக்கு. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் சேம் அஸ் தி டாக்ஸானமி. டாக்ஸானமி மாதிரியே தான், பட் அலாங் வித் இட் the evolutionary relationship பத்தி படிக்கிறது, environmental adaptations பத்தி படிக்கிறது, ஸ்பீசஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு between the species, அந்த interrelationships பத்தி படிக்கிறது, இதெல்லாம் வந்து systematicsல வந்து வரும். So along with the taxonomical like classification, identification, description, naming, okay, அதெல்லாம் ஓட the environmental adaptations, okay, environmental adaptations, evolutionary relationship and the interrelation between the species. Evolutionary relationship, yes. Evolutionary relationship and the interrelation between the species. அதுதான் the systematics. Okay. So next question போயிடலாம். What are the limitations of Aristotle's classification? So Aristotle is also known as the father of taxonomy. நம்ம போன ஸ்லைட்ல தான் பார்த்தோம். So what are the limitations? அவர் கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அரிஸ்டாட்டில் எப்படி கிளாசிஃபை பண்ணாரு ஸ்பீசஸ் வந்து பார்த்தோம்னா, he classified species based on the locomotion.
ஓகே, how it moves அப்படிங்கிறத பொறுத்து. லைக் டெரெஸ்ட்ரியல், ஏரியல், அக்வாட்டிக் இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணாரு. ஸோ டெரெஸ்ட்ரியல் அப்படின்னா என்னது? லேண்ட். ஸோ இட் வாக்ஸ். லோகோமோஷன் சொன்னோம்ல, how it moves. ஸோ பை வாக்கிங் இட் மூவ்ஸ். ஏரியல் அப்படின்னா flying, air. So by flying it moves from one place to another. And aquatic அப்படின்னா water. So swimming. So by swimming it moves from one place to another. அதோட habitatல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி மூவ் ஆகுது? So movement is the locomotion. So the terrestrial, aerial, aquatic. So இத மூணு categorization தான் வந்து அரிஸ்டாட்டில் வந்து species classify பண்ணாரு. What are the three categories? It's the based on the locomotion. It's terrestrial, aerial, aquatic. Like walking, flying, swimming. இப்படி தான் classification வந்து பண்ணாரு. And he also included the red blood அப்படிங்கிற ஒரு factor. Red blood இருக்கா இல்லையா அதை பொறுத்து classify பண்ணாரு. Suppose இருந்தா it is known as the enema, இல்லைன்னா it is known as the anema. அவ்வளோதான். இந்த ரெண்டு கேட்டகரைசேஷன் தான் எடுத்துட்டார். இதோட லிமிடேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு ஹி கிளாசிஃபைடுன்னு கேட்கலாம். ஹவு ஹி கிளாசிஃபைனா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாருன்னு சொல்லலாம். பட் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னா, ஹி கேட்டகரைஸ்ட் ஆன் திஸ் வே. பட் ஃப்ராக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் born in water as tadpoles-ஆ இருக்கும். ஓகே, ஸோ வாட்டர்னாலே ஸ்விம் பண்ணும். தென் அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் it's an amphibious. Okay, it lives in both land and water. Okay, so இது என்ன ஆகும்னா, it is born in the water. So tadpoles swim ஆகும். Then mature ஆயிட்டு landல வந்து it will be present. It lives in land. ஸோ அதோட ஃப்ராக்ஸ்லாம் எந்த கேட்டகரைசேஷனில் போடுவாங்க? சரி, இவர் வந்து டெரெஸ்ட்ரியல், ஏரியல், அக்வாட்டிக் தான் கிளாஸிஃபை பண்ணார். ஸோ ஃப்ராக்ஸ்லாம் எந்த கேட்டகரைசேஷன் வரும்? இது ஒரு எக்ஸாம்பிள். தென் பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ்னால இட் வில் ஃப்ளை. ஏரியல் கேட்டகரிஸ்ல பேர்ட்ஸ் வந்து வரும். பட் சம் பேர்ட்ஸ் லைக் பிஜியன், ஈமு, ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல அது. ஓகே, சம் பேர்ட்ஸ் லைக் பிஜியனா இருக்கட்டும், ஆஸ்ட்ரிச்சா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? தீஸ் ஆர் ஆல்சோ பேர்ட்ஸ், பட் தே கேன் நாட் ஃப்ளை. தே ஆர் நோன் அஸ் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். ஓகே, ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். They can not able to fly, but they come under the category of birds. But locomotion வச்சு classify பண்ணோம்னா ஏரியல்னாலே ஃப்ளையிங்கா இருக்கணும். But these birds won't fly. So இதெல்லாம் எந்த categorization பண்ணுவாங்க? Because இந்த மாதிரி சில confusions இருக்கிறனால there is some limitations in Aristotle. இதெல்லாம் வந்து Aristotle classification disadvantages, demeritsல வந்து வரும். Okay? Yes. So next. So இதெல்லாம் தான் limitations of Aristotle's classification. Then phylogenetic classification or cladistics or phylogenetic tree or cladogram. So ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம என்னென்ன எழுதலாம்? ஜென்ரலாக கிளாடிஸ்டிக்ஸ், கிளாடோகிராம் இப்படி எழுதலாம். Cladistics or phylogenetic classification. Either cladistics are also known as phylogenetic classification. Cladogram is also known as phylogenetic tree. Okay, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் phylogenetic எதுல பார்த்தோம் நம்ம? Phylogenetic classifications na need for classification la பார்த்தோம் to understand the phylogenetics of an organisms அப்படின்னு பார்த்தோம். Yes, so அதுதான் இப்ப பார்க்க போறோம். அங்க என்ன சொன்னா based on the ancestral characters. Yes, அது அந்த ரெண்டு பாயிண்ட் வரும், like ancestral characters and derived characters. Okay, so ancestral characters and derived characters. So ancestral traits அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ancestors இருக்காங்கல்ல, அவங்க இதுல இருந்து அந்த என்னென்ன கேரக்டர்ஸ் பாஸ் ஆகுது அதெல்லாம் ancestral charactersல வரும். derived charactersனா என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது லைக் ஹைட்டா இருக்கட்டும், ஓகே, ஸ்கின் கலரா இருக்கட்டும், சில கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே வரும். they are ancestral characters. or என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு, it is known as the derived characters. Okay, the system of classification of studying the ancestral characters. Okay, அதுதான் வந்து phylogenetic classification or cladistics. Cladogram அப்படின்னா it's the arrangement of organisms. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றோம் based on the evolutionary characters, based on அந்த எவல்யூஷனரிலி சிமிலர் கேரக்டர்ஸ் எது, டிரைவ்டு கேரக்டர்ஸ் எது ஃப்ரம் தி ஆன்செஸ்டர்ஸ், அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி we are arranging the organisms. அது ஒரு ட்ரீ மாதிரி நம்ம போடுறோம், which is known as the phylogenetic tree or cladogram. Okay, so the arrangement of the species based on the similar and derived characters.
So arrangement of the species based on similar and derived characters, it is known as the cladogram or phylogenetic tree. Tree மாதிரி நம்ம ancestor ல என்னென்ன characters similar இருக்கு derived இருக்கு அப்படிங்கறத ஒரு tree மாதிரி நம்ம வரையறோம். So it is known as a phylogenetic tree or cladogram. Okay? Yes. So next போலாம். Next, what does mean by extremophiles? Extremo அதோட நேம்லயே இருக்கு. Extremoனால extremeன்னு வந்துரணும் நமக்கு. Extreme. So the organisms or species which can able to grow in extreme temperatures. That's the first point. So they are known as extremophiles. So organisms or species which grow in extreme temperatures. Okay, so species which grow in extreme temperatures like enamari, polar ice caps, freezing temperature, other volcanic vents, volcanoes irukla அந்த அளவுக்கு அந்த heat, volcanic vents, then hot springs. So hot springs na the springs which is formed by the hot waters irukala on the land earth surface la வந்து hot water, underground water, hot underground water nalla vara and the springs is known as hot springs. So இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆன டெம்பரேச்சர்ல grow ஆகக்கூடிய species that's known as extremophiles. அதோட எக்ஸாம்பிள் என்ன? Single celled organisms like prokaryotes இருக்குல்ல, அதுதான் வந்து examples of extremophiles. So single celled organisms, just the prokaryotes. So extremophiles அப்படின்னா என்னன்னா the species which can grow in extreme temperature like polar ice caps, volcanic vents, hot springs, இதெல்லாம் தான் extremophiles. For example prokaryotes. அவ்வளவுதான். Okay? Yes. So next, define species ன்னு கேட்டிருக்காங்க. Okay, species ன்னு சொல்லிட்டே இருக்கோம். So species அப்படின்னா என்ன? அதை எப்படி define பண்ணணும்னா it is a basic unit. Okay, it is a basic unit of classification. சிம்பிளரா ஒரு கிளாசிஃபை பண்றோம்ல, டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல பேசிக்கான யூனிட் வந்து ஸ்பீசிஸ் தான். ஸோ இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. In taxonomical hierarchy adla vandu pathona it is a basic unit of classification this species. Okay, so in the species da vandu pathona they are classified based on the morphological characters. Okay, physical alla eppadi present aayirukku, physical features vechi da these species they are classified, and they are also categorizing it into a reproductive phases lime vandu pathona they interbreed the species to produce a fertile offspring. Okay, so this is about the species. So species அப்படினால என்னது? It is a basic unit of classification in taxonomical hierarchy, and this species வந்து பார்த்தோம்னா it is classified based on the morphological characters. Okay, morphological characters, and these species they are interbred between them, interspecific crosses takes place. Resulting in fertile offsprings. Okay, sometimes sterile offsprings kuda form agala by mating between the two closely related species. Other example vandu pathona it's the mule. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசஸ்க்குள்ள மீட்டிங் நடந்து ப்ரொடியூஸ் ஆன ஆர்கானிசம் திஸ் மியூல், அண்ட் இட் இஸ் ஸ்டெரைல் இன் நேச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்பீசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், differentiate between monotypic genus and polytypic genus. So genusனால என்ன? A group of species தான் genus ன்னு சொல்லுவோம். Okay, so அந்த genusல there is monotypic genus இருக்கு, polytypic genus இருக்கு. Like அந்த genusல ஒரே ஒரு type of species மட்டும் present ஆயிருந்தது, that is known as the monotypic. Monoனால it is the single. So presence of only one type of species in a genus. In genus, it is known as the
monotypic genus. So monotypic genus or example and it's the red panda. Okay, so Ailurus அப்படிங்கிற genusல Ailurus fulgens which is the red panda. And the species மட்டும்தான் present ஆயிருக்கும். So only one type of species in a particular genus. நம்ம generally group of species தான் நம்ம வந்து genus ன்னு சொல்லுவோம். But only one type of species தான் அந்த genusல present ஆயிருக்குன்னா it is known as the monotypic genus. Then polytypic genus ன்னு இருக்கு. Polyனால என்ன? It is the many. So when more than one type of species is present in a genus, it is known as the polytypic genus. So polytypic genus na enadhu? More than one type of genus, 2 or 3. Okay, and the mari. So more than one type of species is present in a genus, single genus, it is known as the polytypic genus. So for example, Felis அப்படிங்கிற genusல பார்த்தோம்னா see Felis domestica, Felis margarita, Felis sylvestris, like the cat varieties idellame. So different species of cats வந்து பார்த்தோம்னா single genus Felis அப்படிங்கிற genusல Felis domestica, another is the domestic cat. Felis margarita, it is a jungle cat. Felis sylvestris, it's a wild cat. So in the different types of cat species which is present in a single genus, அதுதான் polytypic genus அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, so next question போலாம். Next, it's the binomial nomenclature. So, name la irukku. Binomial, bi abdinale 2. Nomial abdinale enadhu? It is the naming. Okay. The system of, okay. So, naming a species by giving 2 names. That is binomial nomenclature. Okay. So, this is given by Carolus Linnaeus. நம்ம பார்த்தோம்ல why Carolus Linnaeus is known as the father of modern taxonomy ன்னு பார்த்தோம்ல அதுக்கு வந்து பார்த்தோம் this also this binomial nomenclature include பண்ணிருப்போம். Okay, so this was given by Carolus Linnaeus. He introduced the binomial nomenclature system of naming the organisms. For example, என்னன்னா it is the national animal. So நம்மளோட national animal என்னது? It is the tiger. Okay, so tiger ஓட scientific name வந்து என்னன்னு பார்த்தோம்னா it is Panthera tigris. Panthera tigris. Okay, this scientific name it should be written in an italic form. So italic form la vande eludhanum. Panthera tigris. Genus, idu da genus. Next irukkiradhu second word, it is this species name. So genus it should start with the capital letter, species it should start with the small letter. It should be written in italic or it should be underlined. Okay, yes. So binomial nomenclature na giving 2 names for a species. For example, tiger எடுத்துட்டோம்னா it's the Panthera tigris. இதுதான் binomial nomenclature. It was given by Carolus Linnaeus. Next, trinomial nomenclature இருக்கு. நம்ம பார்த்தா binomial na 2. So trinomial na என்ன? It is 3. So trinomial na 3 by giving 3 different names வந்திருக்குல. So 3 words வந்து கொடுக்கிறோம் to a particular species. For example, Indian house crow வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா the scientific name it is Corvus splendens splendens. So first வந்து பார்த்தோம்னா it denotes the genus name. This Corvus it denotes the genus name. Splendens, okay, so small letter. Splendens it denotes the species name, and the next splendens it denotes the subspecies name. So adula binomial it is genus species da. Trinomial it is genus species and subspecies name. இது மூணுமே வந்து வரும். ஏன் அப்படி இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா பிகாஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஜீனஸ் ஸ்பீசஸ் சப்ஸ்பீசஸும் ஆட் பண்ணி அந்த ஸ்பீசஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர் இட் கேம்ஸ் இன்டு பிளேஸ். எஸ், next question, it's the tautonymy. So tautonymy அப்படினாலே என்னதுன்னா giving the same genus and species name to a particular species. அதுதான் tautonymy. So for example, Indian cobra எடுத்துப்போம். அதோட scientific name என்ன? It is Naja Naja. ரெண்டுமே சேமா தான் இருக்கு, genus name species name. Okay, but it's written differently. So genus வந்து it starts with a capital letter, species it starts with a small letter. Okay, but the words ரெண்டுமே வந்து same தான். So in the type of naming the species that is known as the tautonymy. Okay, yes. Next, who supported the concept of species? So species அப்படிங்கிறதுனா நம்ம ஜென்ரலாக சொன்னோம் இட்ஸ் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிலாம் நம்ம சொன்னோம்ல. ஸோ இந்த ஸ்பீசஸே நிறைய பேர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கள புக்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஜான் ரே அப்படிங்கிற இன் ஹிஸ் புக் ஹிஸ்டோரியா ஜென்ராலிஸ் பிளான்டரம், திஸ் அண்ட் ஆல் த புக் நேம் அண்ட் திஸ் இஸ் தி சயின்டிஸ்டோடைய நேம்ஸ். இது எல்லாமே
ஸோ ஜான் ரே இன் ஹிஸ் புக் ஹிஸ்டோரியா ஜென்ரலிஸ் பிளான்டரம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்பீசஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் இட் இஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் அப்பான் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு ஸ்பீசஸ் ஆர் கிளாசிஃபைடு அப்படின்னா திஸ் ஜான் ரே ஹீ டோல்ட். தென் கேரளஸ் லினியஸ் என்ன சொன்னாரு, அவர் இன் ஹிஸ் புக் சிஸ்டமா நேச்சுரே, அவரோட புக் வந்து இட்ஸ் தி சிஸ்டமா நேச்சுரே, திஸ் கேன் ஆல்சோ பி ஆஸ்ட் இன் 1 marks ஆல்சோ. ஸோ சிஸ்டமா நேச்சுரே வாஸ் ரிட்டன் பை யாரு, என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க, ஜான் ரே என்ன புக்கு, சார்லஸ் டார்வின் என்ன புக்கு, இதெல்லாம் வந்து 1 marksலயும் கூட கேட்கலாம். Okay, so John Ray in his book Historia Generalis Plantarum described the physical characters of the species. These are classified according to the morphological characters அப்படின்னு சொன்னாரு. Carolus Linnaeus என்ன சொன்னாரு, he described species as a basic unit of classification and he also classified the organisms based on the morphological characteristics and physiological characteristics. Like அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா physiology. Okay, so அது எப்படி இருக்கு, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதையும் பொறுத்து the species of classified according to Linnaeus, Carolus Linnaeus ஸ்பீசஸ் பத்தி இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு இன் ஹிஸ் புக் சிஸ்டமா நேச்சுரே. தென் சார்லஸ் டார்வின் என்ன சொன்னாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவரோட புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ்ல வந்து பார்த்தோம்னா ஹி டிஸ்கிரைப் தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஸ்பீசஸ். ஓகே, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னவர் சார்லஸ் டார்வின் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் செலக்ஷன். ஓகே, அண்ட் கேரளஸ் லினியஸ் வந்து பார்த்தோம்னா மார்ஃபாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் சொன்னாரு. அண்ட் இன்டர்ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் பண்ற மூலமா ஒரு ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்பீசஸ்ல இருந்து அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு கேரளஸ் லினியஸ். ஓகே, ஸோ கால் பண்ணலாம். ஸோ ஜான் ரே இன் ஹிஸ் புக் ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டரம் டிஸ்கிரைப் தி பிசிக்கல் கேரக்டர்ஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்பீசஸ். Carolus Linnaeus, in his book Systema Naturae, he described species as a basic unit of classification, and then he also described the morphological and the physiological characteristics and the interspecific crosses to produce a fertile offspring. Charles Darwin, in his book Origin of Species, described the evolutionary relationship between the species. Okay, so இதுதான் வந்து ஸ்பீசஸ் ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட மெத்தட்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஆல் த மாலிகுலர் டாக்ஸானமிக் டூல்ஸ்? ஓகே, மாலிகுலர் டாக்ஸானமிக் டூல்ஸ், அட்வான்ஸ்ட் டாக்ஸானமிக் டூல்ஸ். ஓகே, அதில் என்னென்னு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் தி டிஎன்ஏ பார் கோடிங். ஓகே, ரிப்பீட் இட் வித் மீ, பாயிண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல எப்பயுமே நம்ம ரிப்பீட் பண்ணி படிச்சாதான் இட் வில் ஸ்டே இன் யுவர் மைண்ட் ஃபார் லாங். ஸோ டிஎன்ஏ பார் கோடிங், டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், okay, PCR, which is polymerase chain reaction, then restriction fragment length polymorphism, which is RFLP. So RFLP na that is restriction fragment length polymorphism oda analysis. Okay, so first la paapom DNA barcoding அப்படினா என்னன்னா barcodes like the genetic markers இருக்கும், short genetic markers வந்து இருக்கும் for identification of the particular species. Okay, இந்த particular species க்கு இந்த genetic markers வந்து எல்லா ஸ்பீசஸ்லயும் இருக்கும். Okay, அதுதான் it's the genetic marker, the barcode, DNA barcoding. Okay, then DNA hybridization. So hybridization என்ன பண்ணுவாங்கன்னா between the pools of the DNA sequences, what is the similarity ன்னு கண்டுபிடிப்பாங்க, the genetic similarity in the pools of DNA sequences. அதுதான் DNA hybridization. Then DNA fingerprinting எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, see நம்ம இந்த கிரைம்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு தான் அந்த இண்டிவிஜுவலை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஃபிங்கர் பிரிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரன்சிக்ல வந்து எடுப்பாங்க. ஓகே, ஃபிங்கர் பிரிண்டிங் எடுத்து அதில் வச்சு they found the individuals. So it's a sample of DNA sequence, it's a sample of DNA sequence for identifying the particular individual. அதுதான் DNA fingerprinting. Okay, then PCR na என்ன, it is polymerase chain reaction, அதுதான் PCR. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா கொரோனாக்கெலாம் பிசிஆர் தான் எடுக்க சொல்லுவாங்க, ஆர்டிபிசிஆர் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட், ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க, மல்டிப்ளை பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு அந்த டிசீஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் இட்ஸ் தி பிசிஆர், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். தென் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் அனாலிசிஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தி ஹோமோலோகஸ் சீக்வன்ஸ் ஆஃப் தி குரோமோசோம்ஸ். அந்த டிஎன்ஏல இருக்க ஹோமோலோகஸ் டிஃபரன்சஸ் இருக்குல்ல, ஹோமோலோகஸ் டிஃபரன்ஸ் லைக் லென்த். See, it's the restriction fragment length polymorphisms. So on the length difference, fragments or the length differences which they found out. So this is the RFLP technique. These are the molecular taxonomic tools. Okay, so what are the molecular taxonomic tools? It's DNA barcoding, which is a short genetic marker, DNA hybridization, identifying the genetic similarity, then fingerprinting, it's identifying the individual from a sample of DNA.
Okay, but then B is here because it is the multiplication, that is amplification of G, then restriction, fragment length, polymorphism, identifying the fragments of different length. அதுதான். ஓகே, எஸ். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான 2 mark 3 mark கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, see you in the next class. Bye bye.